இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது என்ன TWS அப்படின்ட்டு. OnePlus Nord Buds 3 Pro, OnePlus Buds 3, Buds Pro 3, Buds 4 இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு. நிறைய ரிவ்யூஸ் பிராண்டுக்கிட்ட இருந்து வாங்கி ரிவ்யூஸ் பண்ணாங்க. ஆனால் OnePlus மேலே ஒரு சில விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, OnePlus மட்டும் இல்லை, நிறைய இதில் சொல்கிறாங்க. பேஸ் ஹெவி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து OnePlusல யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் ஹெவி தான், ஓகே, ஒத்துக்கலாம். நிறைய சாங்ஸில் நிறைய இடத்துல பேஸ் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரிலாக்ஸாக கேட்க வேண்டிய இளையராஜா சாங்ஸ் கூட எப்படி சொல்கிறது, ரிலாக்ஸாக கேட்க வேண்டிய இடத்துல கூட அது ஒரு பார்ட்டி மோடுக்கு போயிடுது அந்த OnePlus ஹெட்ஃபோன்ஸ். பட் இவங்க சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பேஸ் ஹெவி அப்படின்னா, இவங்க வந்து பேஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கேட்டது இல்லை போல். ஸ்கல்கேண்டி க்ரஷர்ஸ், போட்டில் இருக்கிற மேக்ஸிமம் TWS இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே பேஸ் ஹெவி தான். OnePlusஸை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான பேஸ் ஹெவி. இதெல்லாம் பேஸ் ஹெவின்னு சொல்லக்கூடாது. பேஸ் வந்து கொஞ்சம் பஞ்சினஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேஸ் ஹெவின்னு மென்ஷன் பண்ணுறது போட்லாம் கேட்டுட்டு நீங்கள் OnePlus பக்கம் வந்திருந்தா எது பேஸ் ஹெவின்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. OnePlus வந்து பேஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் யாராவது OnePlus வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப் கண்ட்ரோல் இருக்க அந்த ஆப் கஸ்டமைசேஷன் இருக்கிற ஆப்ஷன் இருக்க TWSஓ இயர்ஃபோன்ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது OnePlus Bullet Z3, Z2 ANC, அப்புறம் இந்த Nord Buds 3 இருக்குல்ல, அது இந்த மாதிரி ஆப் சப்போர்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் பேஸ் வேவ் டெக்னாலஜி இப்போ முக்கால்வாசி எல்லாத்துக்குமே கவர் ஆகிடுது. இப்போ புதுசாக வந்து அந்த Nord Buds 3R அந்த இதுக்கு மட்டும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இல்லை, ஏன்னா நான் ஒரு ரிவ்யூ வீடியோவில் பார்க்கும்போது அது இல்லை. அவங்க வந்து அந்த ஆப்பை காட்டும் போது அதில் காட்டலை. ஏன் அப்படின்னா, அந்த பேஸ் வேவ் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக என்னோடய வீடியோவில் நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த பேஸ் வேவ் வந்து நீங்கள் -5ஓ இல்லை பேஸ் வேவ் 1.0 வந்து அதில் -5ஓ 2.0 வந்து அதில் -10ஓ கொண்டு போனீங்க அப்படின்னா அதோட பேஸ் வேவ், அந்த பேஸோட தாக்கம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சிருது. அந்த பேஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம அதுக்கு எதுக்கு பேஸ் அதிகமாக இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணி அதை பேஸ்ன்னு குத்தி காட்டணும். அந்த அளவுக்கு அது பேஸ் ஹெவியும் கிடையாது. பேஸ் வந்து நல்லா இவங்க பேஸ் ஹெவினா என்ன எப்படி சொல்கிறது, அதை வந்து ரொம்ப புஷ் பண்ணி அப்படியே சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அது அப்படி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்தது. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க எவன் கேட்டாலும் பேஸ் ஹெவி அப்படின்ட்டே இருக்காங்கன்னு தான். ஆக்சுவலாக இதில் வந்து பேஸை நல்லா கண்ட்ரோலும் பண்ண முடியாது. பேஸ் நல்லா ரிச்சாகவும் இருக்குது. OnePlus பேஸ் வந்து நீங்கள் இப்போ மற்ற TWS பிராண்ட்ஸ்லாம் இருந்து ரியல்மி, ஓப்போ, போல்ட்டு இது எல்லாத்தையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது OnePlusஸோட பேஸ் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கும். நான் எல்லா TWSுமே கேட்டிருக்கேன். OnePlus பேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியும். நான் ஒரு வீடியோவில் வந்து அந்த பேஸ் வேவ் வந்து நான் சொல்லியிருப்பேன், அதை பற்றி தனியாகவே பேசியிருப்பேன். அந்த பேஸ் வேவ் ஸ்லைடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். எல்லா பிராண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க பேஸ் வேவ் ஸ்லைடர்ஸ். செனைசரில் கூட இருக்குது. ஆனால் எனக்கு வந்து OnePlusஸோட பேஸ் வேவ் ஸ்லைடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பேஸை வந்து அவங்க அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற விதம், ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து அந்த ஸ்லைடர்ஸை நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு சில எப்படி சொல்கிறது, அந்த லோ ரீஜியன் ஃப்ரீக்குவென்சியோடு சேர்ந்து அந்த மேல் வாய்ஸ் வர ரீஜன் வரைக்குமே மொத்த ஃப்ரீக்குவென்சியை பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஆனால் OnePlusல வந்து அந்த கரெக்டாக அந்த பேஸ் அந்த ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சை மட்டும் அழகாக பூஸ்ட் பண்ணுது. ரொம்ப அழகாக இருக்குது. அது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த பேஸ் வேவ் டெக்னாலஜி வந்து நான் அந்த TWSல வந்து நான் அந்த ஆப்பில் கஸ்டம் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேஸ் மட்டும் அப்படி தனியாக அழகாக அந்த பேஸோட ரம்பிள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த ஸ்லைடரில் நான் ஃபுல் பாயிண்ட் ஏற்றினாலுமே ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் எடுக்காமல், ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் அந்த பேஸ் அதிகமாகிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஒரு தியேட்டர் ஃபீல் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிது. இதை வந்து எதுக்கு இவங்க பேஸ் ஹெவின்றது வந்து அந்த பேஸ் வந்து ரொம்ப இது பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு அது வந்து OnePlusஸோட பேஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ். அதாவது நீங்கள் பழைய OnePlusஸோட பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அது நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பேஸ் ஹெவி. ஆனால் இப்போ வந்து கஸ்டமைசேஷன் வந்துருச்சு. அந்த பேஸ் எவ்வளோ அழகாக மாற்றி அந்த பேஸ் வந்து எவ்வளோ அழகாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு வந்து இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். மோஸ்ட் ஆஃப் த அந்த
அதாவது இந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணுறவங்க, பிராண்டுக்கிட்டேருந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுறவங்க, இந்த பெய்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி இவங்க தான் அதை பேஸ் இவின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை கவர் பண்ணாமல் போயிடறாங்க. ஆனால் அந்த மற்ற ரிவ்யூஸ் நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன், இந்த பேஸ் வேவ் இதெல்லாம் நல்லா அதை பற்றி நல்லாவே சொல்கிறாங்க. அவங்க அந்த ரிவ்யூ பண்ணும்போது அந்த பேஸ் வேவ் மொத்தத்தில் பேஸ் வேவ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை பேஸ் வேவ் ஸ்லைடரை வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணி நானே நிறைய பேர் சொல்லி வாங்கி இதை வந்து அந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்குது, அந்த பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, பேஸ் பிடிக்காதவங்க கூட அந்த பேஸ் ஸ்லைடரில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பேஸ் அவங்க பிடிச்ச மாதிரி ரொம்ப மாற்றிக்கிறாங்க, இவ்வளோ லெவல் பேஸ் போதும் அப்படின்னு சொல்லி வச்சு யூஸ் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட சஜஷன் கேட்டு OnePlus ரொம்ப பேசிக்காக இருக்கும், இல்லை நீங்கள் வாங்குங்க, நான் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன் அதில் செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் சஜஷன் பண்ணி வாங்கி அவங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் OnePlus-ஆக இருந்து 2வது ப்ராடக்ட்டும் OnePlus-க்கே போயிருக்காங்க. ஏன்னா அதை வந்து அந்த அளவுக்கு அதோட பேஸை வந்து ரொம்ப அழகாக மாற்றலாம். அவங்க சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பேஸ் தெரியும், ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தான் அதில் கொஞ்சம் வேலைகள்லாம் செய்யணும், அது கொஞ்சம் டிரைவர்ஸ் வந்து செட் ஆகணும், செட் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த OnePlus-ஓட டிடபிள்யூஎஸ் வந்து பேஸ் எப்படின்னு சொல்கிறத நிறைய யூடியூப் ரிவ்யூஸ் வந்து தவிர்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ரியல்மி சொல்லுங்கள், ரியல்மி நானே ஒத்துக்கிறேன், பயங்கரமான பேசி கும்னு அடிச்சுன்னா என் தலைவலியே வந்துடும் எனக்கெல்லாம். ஆனால் OnePlus-ஐ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அந்த பேஸை அடக்கவே முடியாது ரியல்மியில். ஆனால் OnePlus-ல அடக்கிடலாம். அவங்களுமே பேஸ் ஸ்லைடெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த 5-10 அதே டைனமிக்ஸ் பேஸ் ஸ்லைடரில் கொண்டு போனாலுமே OnePlus-ல கண்ட்ரோல் ஆகிற மாதிரி அது இன்னும் அந்த பேஸோட தம்பினஸ் வந்து அது லைட்டாக ஹீட்டிங் ஆகிட்டே இருக்கும், அது வந்து அதை குறைச்சி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் OnePlus-ல வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் நிறைய பேர் இல்லை, நான் ஆக்சுவலாக ஒரு நடந்த ஸ்டோரியை தான் நான் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, OnePlus TWS ரொம்ப பேஸ் ஹெவி, இல்லை வேறு எதாவது சொல்லுங்க ப்ரோ, நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொல்லி இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இதில் இருக்கிற பேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு OnePlus வேண்டாம், ரொம்ப பேஸ் ஹெவியாக இருக்கும், என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து Z2வில் கேட்டிருக்காங்க. OnePlus ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும், யூடியூப் ரிவ்யூஸில் அப்படி தான் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் ப்ரோ என் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கன்னு சொல்லி அவங்கள வாங்க சொல்லி அவர் அதுக்கப்புறமா நான் ஒரு சில இந்த கஸ்டம் EQன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி பேஸ் வேவில் வந்து அவரை சாங் கேட்க வச்சு இந்த ஸ்லைடில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த பேஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே ரெகுலராக கேட்க ஆரம்பிங்கன்னு அவர் ஒரு 2 நாள், ஃபஸ்ட்டு நாள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி மட்டினஸ் லைட்டாக தெரியும், அது நார்மலாக தெரியுது, அது வந்து டிரைவர் வந்து கொஞ்சம் 2-3 நாள் அந்த பேர்னின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த டிரைவர் கொஞ்சம் பேர்னின் ஆகி செட் ஆன பிறகு அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நான் 2-3 பேர்கிட்ட நான் என் காதால் நானே கேட்டிருக்கேன், அவங்கக்கிட்ட சஜஷன் கொடுத்து அவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி. அதனால் OnePlus வந்து இனி நிறைய பேர் பேஸ் ஹெவின்னு சொல்கிறத வந்து இது பண்ணிக்கோங்க. யாராவது OnePlus ரொம்ப பேஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள், அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பேஸ் வேவ் இருக்குது, கஸ்டம் EQலையும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா OnePlus-ஐ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சவுண்ட் பண்ண வைக்கலாம். பேஸ் ஹெவி TWS மட்டும் இழுக்காமல் ஒரு பியூட்டிஃபுல் சவுண்டிங் TWS-ஆகவும் OnePlus-ஐ மாற்றலாம்.